வணக்கம். சென்னை நங்கநல்லூர் பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உள்ளகரம் வந்திருக்கேன். உள்ளகரத்துல மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸ் மகா உங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி பரிச்சயமானவங்க. சூப்பரான ஒரு மெகா ஷோரூம் தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. கொலு பொம்மைகள் ஏராளமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வீடியோல நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பார்க்க போறோம். சென்னையில ஒரு பிரம்மாண்டமான மேனுஃபேக்சரிங் யூனிட் இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆனது. ஏராளமான கலெக்ஷன்ஸ் இவங்க கொண்டு வந்து இங்க ரீட்டைலும் நடக்குது, மேனுஃபேக்சரிங் நடந்துட்டு இருக்கு. 5 படி ஒரு செட்டப் சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல பெரிய பெரிய டால்ஸ் பார்க்கறதுக்கு அழகா அருமையா இங்க அம்பாள் சிலைகள் அப்படின்னு நிறைய கலெக்ஷன்ஸை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ஃபுல்லா அந்த ஷெல்ஃப் நிறைய தசாவதாரம், அஷ்டலட்சுமி, செட்டு பொம்மைகள் அப்படின்னு ஃபுல்லா நிறைச்சு வச்சிருக்காங்க. ராமாயணத்துல வரக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், நிறைய நிறைய பொம்மைகள், எதை சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ பொம்மைகள் வந்து இப்போ நிறைய வந்திருக்கு. இன்னும் வரப்போகுது. இன்னும் நவராத்திரி நெருங்கிறதுக்குள்ள இன்னும் நிறைய நிறைய ஏராளமான கலெக்ஷன்ஸ் வந்து அவங்களோட பெரிய ஷோரூம் ஃபுல்லா வச்சிருக்காங்க. ஒரு பொம்மை எப்படி தயாராகுது அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு காட்டணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, ஒரு வீக்கெண்ட்ல வேற எங்கெங்கேயோ அழைச்சிட்டு போற வேலையில மதர்லேண்ட் கிராஃப்டோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் கூட்டு வந்து காட்டுங்க. உங்களுக்குமே ஒரு புதுவிதமான அனுபவமா இருக்கும். நிறைய பேர் கொலு பொம்மை வாங்கி நம்ம கொலு படியில வச்சிருப்போம். ஆனால் பொம்மை எப்படி தயாராகுதுன்ற முழு ப்ராசஸ் இங்கே அவங்களோட யூனிட்ல நீங்கள் நேரில் வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிவைன்ஃபுல்லான சாய்ஸ் தான் இந்த சாய்ஸ். முரத்தில் அம்பாலோட ஃபேஸ். இது வந்து இந்த சின்ன முறம் வந்து 200 rupees, இது 350, இது 550. ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் உங்களோட சாய்ஸ்க்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷனும் நீங்கள் பார்க்க முடியும். மாயூரம் டால்ஸோடைய சூப்பர் கலெக்ஷன்ஸ் மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்பாலை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ அழகான திருத்தமாக நீங்கள் க்ளோஸ்அப் வியூவில் பார்க்கும்போது இவ்வளோ அழகாக கூட ஒரு பொம்மை இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க மாயூரம் டால்ஸோடது ஒரு செக்ஷனாகவே வச்சுருக்காங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட் கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு என்னோட கண்கள் அகலவே மாட்டேங்குது. இந்த முருகரோட சிலைகளை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. பெரிய ஆஃபீஸ் ரூம் அல்லது ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படின்னா அங்கே அந்த நுழைவாயிலேயே நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய முருகர் ஸ்டாச்சு வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டில் கொலுலையும் நடுநாயகமாக பெருசாக வச்சு அலங்காரம் பண்ணி அருமையாக நீங்கள் உங்களோட நவராத்திரியில் வைக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த ஃபேஸில் இருக்கிற அந்த திருத்தமான முகம், அழகு, அவருடைய அந்த கை வச்சிருக்கிற ஸ்டைல், அந்த வேல்லேருந்து முருகர்னாலே அழகு இல்லையா, அந்த அழகு முழுமையாக தெரிகிற அளவுக்கு அவ்வளோ லட்சணமாக செஞ்சுருக்காங்க. மயிலோடு நிற்கக்கூடிய காட்சியும் ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு மேலே தான் நான் இனிமேல், அதாவது இந்த இடத்துலையே எனக்கு நிறைய நிறைய பார்த்து ரசிக்கிறதுக்கு இருந்தது. அப்படியே நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டணுங்கிறதுக்காக நான் வந்ததே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டை காட்டுறதுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அழகழகான விஷயங்களை உங்கள்கிட்ட காட்டணுன்றதுக்காக தான் நான் தொடர்ந்து காட்டிகிட்டு இருக்கேன். மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸோடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் உள்ளகரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அவங்களுடைய அந்த ஒரு ஃப்ளோரில் அவங்க ஃபுல்லாக ரீட்டெயிலுக்கான அத்தனை கொலு பொம்மைகளும் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இப்போ 2வது ஃப்ளோரில் தான் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பேப்பர் மெஷ் டால் தயாரிப்பில் முதல் வேலையாக மோல்டு ரெடி பண்ணுவாங்க. மோல்டு ரெடி பண்ண பிறகு மல்டிபிள் பேப்பர் மெஷ் டால்ஸு அதுலேருந்து எடுக்க முடியும். இப்போ இந்த டால் பொறுத்த வரைக்கும் இந்த பொம்மையில் ஒரு 4 பாகத்தை இணைக்கணும். ஸோ மொத்தம் 5 பாகம் இணைஞ்சாதான் இது முழு பொம்மையாக கம்ப்ளீட் ஆகும். இதில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோமுகம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாட்டினுடைய தலை வருது. அதுக்கப்புறம் இன்னொரு பாகம் ஒன்று வருது. அடுத்தது கை ஒன்று அட்டாச்மெண்ட்டுக்கு, அப்புறம் மயில் வருது. ஸோ இந்த 4 பாகமும் இணைஞ்சு ஒரு உருவமாக ஆன பிறகு நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். எல்லாமே இணைஞ்சிருச்சு. இணைஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு பொம்மை ரெடி ஆயாச்சு. இதுக்கப்புறம் ப்ரைமர் அடிப்பாங்க. ப்ரைமர் அடித்து இந்த ஸ்டேஜ் உருவாகிறதுக்கே உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 நாட்கள் இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக நடக்கும். இப்போ ப்ரைமர் அடிச்சிருக்காங்க பாருங்க. ப்ரைமர் அடித்து அது ஒரு கருப்பு கலர் ஃபினிஷிங்கில் எல்லாமே திருத்தமாக வந்ததுக்கு அப்புறம் திரும்ப கலர் கொடுப்பாங்க. கலர் கொடுக்கும்போது அதை ஸ்டோன் ஃபினிஷாக மாற்றணும் அப்படின்னு நினச்சா அது மாதிரி இன்னொன்று உடன் ஃபினிஷில் ஒரு மாடல் பார்க்குறீங்க. ஸோ உடன் ஃபினிஷ்லையும் பண்ணியிருக்காங்க. என்ன கலரிங்கில், அதாவது மல்டி கலரில் வேணுமா, ஸ்டோன் ஃபினிஷில் வேணுமா, உடன் ஃபினிஷில்
இது எல்லாமே ப்ரைமருக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் வரும். ஸோ முதல்ல ஒரு பொம்மை எப்படி தயாராகுதுன்னா, அவங்க வந்து இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாவெல்லாம் போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு மோல்டை எடுத்து தேவையில்லாத பகுதியெல்லாம் நீக்கிட்ட பிறகு என்னென்ன அட்டாச் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஏன்னா கை கால்லாம் தனித்தனியாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், வாகனங்கள்லாம் தனியாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணிடுவாங்க. பண்ண பிறகு இந்த ஸ்டேஜ் வந்துடும், எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது ப்ரைமருங்கிற இந்த ஸ்டேஜ். ப்ரைமருக்கு அப்புறம் கலரிங் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஹோல் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். எந்தெந்த பாகங்களை அட்டாச் பண்ணணுமோ அதுக்காக முதல்ல ஒரு ஃபெவிகால் மாதிரி தடவிக்கிறாங்க. அதை அப்ளை பண்ணால் தான் ஒட்டும் அப்படிங்கிறதுக்காக அதை முதல்ல அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஒட்ட வேண்டிய பாகத்துலேயும் நல்ல ஃபெவிகால் அப்ளை பண்ணுவாங்க. எந்த இடத்துல ஒட்ட போகிறாங்களோ அந்த இடத்துலையும் நல்ல ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிடுவாங்க. ப்ராப்பராக பொசிஷன் பண்ணி எந்த இடத்துல ஒட்டணுமோ அந்த இடத்துல அந்த பாகத்தை வச்சு ஒட்டிடுவாங்க. ஒட்டினதோட வேலை முடியாது. இந்த ஒட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபில்லிங் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் பண்ணுவாங்க. அந்த ஃபில்லிங் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிற அளவுக்கு, அந்த கேப் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு, அதே நேரத்தில் நல்ல நைஸ் ஃபில்லிங்காக ரெண்டு பாகத்தையும் நல்லா இணைக்கிற மாதிரி அழகாக ஒரே ஒரு பாகமாக தெரிகிற அளவுக்கு அருமையாக ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க. இரண்டு பாகங்களை ஒட்டு போட்டு இணைச்சிருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வந்துடும். மோல்டுலேருந்து வெளியில் எடுத்து க்ளீன் பண்ண அந்த சிலைகள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ அழகான அத்தனை பொம்மைகள் இப்போது அந்த களிமண்ணில் செஞ்சு வச்சுருக்கிறது பார்க்குறீங்க. அந்த பொம்மைகளுக்கெல்லாம் ப்ரைமர் பெயிண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மல்டி கலர் வரும். இப்போ தலைக்கு தலைமுடியெல்லாம் சிகைக்கெல்லாம் ஒரு விதமான பிளாக் கலர் யூஸ் பண்ணணும், அப்புறம் வஸ்திரங்களுக்கு ஒரு டைப்பு, அப்புறம் நகைக்கெல்லாம் கோல்டு அப்படின்னு மல்டி கலர் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ரெடியாக இருக்காரு. அங்கே பசுமாடோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு ஒரு ஹாஃப் ஃபினிஷ்டாக இருக்கக்கூடிய அந்த கலரிங்கை பாருங்கள். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி பார்க்குறீங்க. இது இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்னும் நிறைய கலர்ஸ் வந்து அதில் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பாதியில் இருக்கக்கூடிய சிலைகள் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு 90% ஃபினிஷிங்கில் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அப்படியே காப்பர் ஃபினிஷில் அந்த பஞ்சலோக ஃபினிஷில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இவங்களுடைய மேனுஃபேக்சரிங்கில் நிறைய பொம்மைகள் இந்த வருஷம் புது வரவாக கொண்டு வர்றாங்க. ரீட்டைலிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்க தமிழகத்தில் எந்த இடத்துல இருந்து பொம்மைகள் வாங்கி நீங்கள் சேல் பண்ணணுன்னாலும் மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து கோயில் பக்கத்தில் கடைகள் வச்சுருக்கீங்கன்னாலும் சரி, அல்லது நீங்களே வந்து ரீட்டைல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸோடைய ஓன் ப்ரொடக்ஷனை, அந்த பொம்மைகளை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து பல்காக வாங்கி நீங்கள் உங்களோட இடத்துல சேல் பண்ண முடியும். எவ்வளோ மைனூட்டான டீட்டெயிலிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக ஒரு சிலைக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பர்சனலாக பார்த்தா தான் தெரியும். நம்ம வந்து பொம்மை விலை ஏறிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு பொம்மை தயாராகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உழைப்பு, எத்தனை பேர் அதில் மெனக்கட வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு பொம்மை தயாராகிறதுக்கு, இது எல்லாமே இங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் நம்மளால் பார்க்க முடியுது. ராமரும் கிருஷ்ணரும் இணைந்த சைத்தன்ய மகாபிரபுவோடைய ஒரு அம்சத்தை நீங்கள் கொலு பொம்மை வடிவில் ஒரு ஹாஃப் ஃபினிஷ்டாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய பேருக்கு என்ன க்யூரியாசிட்டி வந்திருக்கும் அப்படின்னா, இவங்க மேனுஃபேக்சரர் பெயிண்டிங்லாம் நடந்துட்டு இருக்கிற ஒர்க்கெல்லாம் பார்த்த உடனே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொக்கிஷமான கொலு பொம்மைகள், என்னோட பாட்டி கொடுத்தது, கொள்ளு பாட்டி கொடுத்ததுன்னு நிறைய வச்சுருப்பீங்க. அந்த பொம்மைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து பெயிண்ட் பண்ணி இந்த கொலுவில் வைக்கணுன்ற ஆசை வரும். ஆனால் இப்போ அவங்க மேனுஃபேக்சரிங்லேயும் சேல்ஸ்லேயும் ரொம்ப மும்முரமாக செயல்பட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து அந்த ரீபெயிண்டிங் ஒர்க்கு எடுக்க முடியாது. ஆனால் நவராத்திரி முடிஞ்ச கையோடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எத்தனை பொம்மைகளாக இருந்தாலும் பீரியாடிக்கலாக நீங்கள் வாங்கிக்க முடியும். அடுத்த வருஷம் நவராத்திரிக்கு நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கலாம். மதர்லேண்ட் கிராஃப்டோடைய பொம்மைகளுடைய நேர்த்தியை பார்க்கணும், க்ளோஸ்அப் வியூ உங்களுக்கு அவசியப்படும். ஒரு சாம்பிள் காட்டுறேன். சுகபிரம்ம மகரிஷி, வியாசருடைய மகன், அந்த எவ்வளோ அழகாக பேப்பர் மிஷில் பண்ணியிருக்காங்க. 10 inches இருக்கக்கூடிய ஒரு சிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தலை ஜடாமுடியிலிருந்து அந்த வஸ்திரங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அண்ட் ருத்ராட்ச மாலைகள் கையிலெல்லாம் அணிந்தபடி அவர் இருக்கிற அவர் புலி தோல் மேலே
அவர் அமர்ந்திருக்கக்கூடிய கோலம்னு எல்லாமே அந்த டீட்டெயிலிங் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்றத பாருங்கள். இது பேப்பர் மெஷ்லேயும் அவைலபிள், கிளேலையும் அவைலபிளாக இருக்குது. பேப்பர் மெஷ்லேயும் நவகுஞ்சரம் செட் வந்திருக்கு. கிளேல ட்ரெடிஷ்னல் டாலா நாங்கள் கொலுப்படியில் மண் பொம்மைகள் மட்டும்தான் வைப்போங்கிறவங்களுக்காக நவகுஞ்சரம் அவங்க கிளேலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லைட் வெயிட் வேணும், ஓவர்சீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் பேப்பர் மெஷ் வந்து ஒரு லைட் வெயிட் சாய்ஸாக இருக்கும். ரெண்டுத்துலேயுமே சூப்பர் ஃபினிஷிங்கில் வந்திருக்கிறது பார்க்குறீங்க. மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை சூப்பராக நீங்கள் பார்த்துட்டீங்க. வேர்ல்டு வைடு ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது. த்ரூ அவுட் த வீடியோ ஒரு ஃபோன் நம்பர் வந்திருக்கும். ஏன்னா நிறைய வயசானவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்க தெரியலங்கிறதுனால வீடியோலேயே கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இவங்கள்ட்ட என்னென்ன பொம்மைகள் இருக்குது, தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் பொம்மைகள் தயாராகுதோ அங்கேருந்தெல்லாம் இவங்க சோர்ஸ் பண்ணி கொண்டு வந்து ரீட்டெயிலும் இவங்க பண்ணுறாங்க. இவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் தயாராகக்கூடியதும் கிடைக்கிது. வேர்ல்டு வைடு எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் பொம்மைகள் பாதுகாப்பாக கரெக்டான நேரத்தில் வந்து சேருங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸுடைய நியூ ரிலீசஸ் எல்லாம் இதுவரைக்கும் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடந்திருக்கு. இப்போது உங்கள் கண் பார்வையில் இந்த 2 பொம்மைகள் நிறைய உங்களுக்கு பொம்மைகள் மேனுஃபேக்சரிங்லேயும் காட்டினேன். இப்போது இங்கே ரீட்டைல் நடக்கிற அந்த பிளேஸ்லேயும் காட்டினேன். இப்போ நம்ம இதை ரிலீஸ் பண்ணிடலாமா? 2 பொம்மைகளையும் ஒரே நேரத்தில் பார்க்கலாம். கீதோபதேசம் அந்த பக்கம் நான் ஆல்ரெடி இது பார்த்துட்டேன். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அழகாக வர்றாரு. உங்கள் வீட்டில் குழந்தை பிறக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையோடு இருக்கிறவங்க மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கண்டிப்பாக வாங்கி வைங்க. நவராத்திரி சமயத்தில் 2மே கிருஷ்ண ஜெயந்திக்கே நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அழகாக நீங்கள் நவராத்திரிலையும் பயன்படுத்த முடியும். கீதோபதேசம், கீதை வந்து கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உரைக்கக்கூடிய அந்த காட்சி, ப்ளஸ் வந்து இந்த பக்கம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி, இந்த 2ம் நம்ம நியூ ரிலீஸாக மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸ்லேருந்து பார்க்குறோம். இப்போ பார்த்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆர்டரை ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரில் தொடர்பு கொண்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.